கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என அன்பானவர்களே, வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தினுடைய ஆரம்பம், உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். உங்களுடைய பிதாதையர்கள்னா உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தலைமுறையாக இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள், அவங்கள போல நீங்க இருக்காண்டா. ஏன்னா வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவங்க எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள். நம்முடைய மூதாதையர்கள் ஆண்டவருடைய வழிகளை கவனியாமலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமலும் போனார்கள். அதனால அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு நீங்கி பொல்லாத வழியை விட்டு, அந்த பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நமக்கு நல்ல மாதிரியான வாழ்வை வைத்து போயிருக்கலாம். எனினும் தேவன் விரும்பத்தகாத சில காரியங்களை செய்திருக்கின்ற மூதாதையர்களாக இருந்தால் அந்த வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமலும் கவனியாமலும் போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நாமோ நம்முடைய மூதாதையர்களுடைய காரியங்கள் இருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் வேத வசனத்தின்படி செய்திருக்கின்றார்களா என்கிற உணர்வோடு நாம் கேட்பதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்ட, நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்க நாம் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். அவர்கள் வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள், முறுமுறுத்த ஜனங்கள், ஆண்டவரை விட்டு சோரம் போன ஜனங்கள், சூழ்நிலையில் நிமித்தமாக வேதனைப்பட்ட ஜனங்கள், சின்னதுக்கும் அழுது கொண்டு கிடந்த ஜனங்கள். இப்படி நம்ம இருக்காண்டாம். வேத வசனத்துக்கு செவி கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மூதாதையர்களுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து எங்களை சரிபடுத்திக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.